Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. யாரும் வீசிட்டானுங்கப்பா. உள்ள வீசி மண்ணெண்ணெய் குண்டு வீச்சிற்கு முன்பு அந்த வீட்டில் ஒரு மழலை குழந்தை விளையாடி சிரித்து மகிழும் சப்தம் மட்டும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் சில நொடிகளில் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் திடீரென நெருப்பு குண்டை தூக்கி வீட்டு வளாகத்திற்குள் வீசுகிறார்கள். அந்த இடமே வெடித்து சிதறி தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்க கொடூர மனம் கொண்ட அவர்கள் அடுத்து இன்னொரு நெருப்பு குண்டையும் எடுத்து வீசுகிறார்கள். இப்போது சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்த குழந்தை துடித்து அழும் குரல் நம்மை கலங்க வைக்கிறது. நல்வாய்ப்பாக அந்த வளாகத்தில் உள்ளவர்கள் ஓடி வந்து தீயை அணைத்ததால் உயிர் ஆபத்து ஏற்படவில்லை. யாரும் வீசிட்டானுங்கப்பா. உள்ள வீசி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கல்லூரியில் படித்து வந்தபோது சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் மாரியப்பன் என்ற இளைஞருடன் கேஷுவலாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே கார்த்திக் மீது தமிழ்நாடு முழுக்க பல்வேறு காவல் நிலையங்களில் 31ற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் இருப்பது அந்த இளம் பெண்ணிற்கு தெரிய வந்தது. இத்தனை குற்ற வழக்குகள் இருந்தால் எந்த பெண்தான் நட்பை தொடருவார்? இத்தனை வழக்குகள் இருப்பது தெரிந்ததால் அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் கார்த்திக்குடனான ஃப்ரெண்ட்ஷிப்பை முற்றிலும் துண்டித்துக் கொண்டுள்ளார். இளம்பெண்ணின் இந்த முடிவால் ஆத்திரமடைந்த கார்த்திக் தன்னை திருத்திக் கொள்ளாமல் தன் மீது தவறு இருப்பதை உணராமல் தொடர்ந்து அந்த இளம் பெண்ணிற்கு பல்வேறு வழிகளில் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2026 மே 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை கார்த்திக் தனது நண்பர்கள் 3 பேருடன் KTM மற்றும் பல்சர் ஆகிய 2 இருசக்கர வாகனங்களில் இளம்பெண்ணின் வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது மண்ணெண்ணெய் நிரப்பிய பீர் பாட்டில் மற்றும் மதுபான பாட்டில் குண்டுகளை வீசியதோடு வெளியில் நின்று கொண்டிருந்த இளம்பெண்ணின் தந்தையையும் தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. அதில் ஒரு பாட்டில் குண்டு வெடித்து அந்த வீட்டின் போர்டிகோ பகுதியில் இருந்த செருப்பு ஸ்டாண்ட் மீது விழுந்து எரிந்ததில் அங்கிருந்த பொருட்கள் சேதமடைந்தன. அதில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை. ஒருவேளை யாராவது அங்கு நின்றிருந்தாலோ குழந்தைகள் வெளியில் ஓடி வந்து விளையாடி கொண்டிருந்தாலோ நிச்சயமாக உயிர் ஆபத்தில் முடிந்திருக்கும். இந்த நிலையில் அந்த இளம்பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் கார்த்திக் உள்ளிட்ட 4 பேர் மீது தொண்டாமுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதலிக்க மறுத்ததால் இளம்பெண்ணின் வீட்டில் மண்ணெண்ணெய் குண்டு வீசிய சம்பவம் அப்பகுதியில் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருட்டு, கொலை மிரட்டல் உள்ளிட்ட 31ற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் கொண்ட கார்த்திக் எப்படி இவ்வளவு சுதந்திரமாக வெளியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்? இவர் மீதான பழைய புகார்களில் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? 31ற்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் எத்தனை வழக்குகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளன? குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் காவல்துறை இவ்வளவு அலட்சியமாக அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமல் விட்ட நோக்கம் என்ன? இந்த குற்றத்திலாவது கார்த்திக் உள்ளிட்டோரை சிறையில் அடைத்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உரிய சிறை தண்டனையை பெற்றுக் கொடுப்பார்களா என பாதிக்கப்பட்டோரின் தரப்பில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக கோவை தொண்டாமுத்தூர் செய்தியாளர் ரவீந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.